உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரின் படுகொலை வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் புதிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி, அலமேலு மற்றும் ஐடி ஊழியர் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் கொடூரமான முறையில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இப்படி தாய், தந்தை, மகன் ஆகிய 3 பேரையும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் படுகொலை செய்திருந்த அந்த மர்ம கும்பல் உயிரிழந்த அலமேலுவின் தாலி செயின் உள்ளிட்டவையோடு வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் சூறையாடி சென்றனர். ஒரே நாள் இரவில் கணவன் உட்பட மாமனார், மாமியார் ஆகியோரை இழந்துவிட்டு கையில் 2 குழந்தைகளோடு கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் செந்தில்குமாரின் மனைவி அழுது துடித்த காட்சிகள் அனைவரின் மனதையும் ரணமாக்கி இருந்தது. இந்த 3 கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கொலை, கொள்ளையில் ஈடுபட்ட பழைய வழக்குகளில் தொடர்புடைய சுமார் 850க்கும் மேற்பட்டோரின் விவரங்களை சேகரித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அவினாசிபாளையம் போலீசார் தனிப்படைகள் அமைத்து அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகள், சந்தேகப்படும்படியான பழைய குற்றவாளிகள் யாரெல்லாம் உள்ளனர் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். இந்த 3 படுகொலை கொள்ளைக்காக நடந்ததா அல்லது ஏதேனும் முன்விரோதத்திற்காக இந்த கொலை நடந்ததா என 14 தனிப்படைகள் பல கோணங்களில் துரிதமாக விசாரித்து வருகின்றனர். 15 நாட்களுக்கு முன்பு தோட்டப்பணியில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவரிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் நடத்திய விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவம் சென்னிமலை, காங்கேயம் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த கொலையோடு ஒப்பிட்டு பார்த்ததில் அதே மாதிரியான கொலை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக 3 பேர் கொலை வழக்கில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாததால் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த 2011 முதல் 2024 வரை பதிவான கொலை வழக்குகளின் விவரங்களை பெற்று அதில் தொடர்புடையவர்கள் யாராவது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு உள்ளனரா என்று விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் பிரதீஸ்வரன் சிவஞானம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.